ஜெனரல் கவுன்சில்ல 11/7/2022 எடுத்த முடிவுகள் ஏற்றுக்கொள்ள தக்கதல்ல என சிவில் கேஸ் பெண்டிங் இருக்கு, நடத்தி இருக்க கூடாது, அது தவறு. ரெண்டாவது, அதை நடத்தி அது மூலியமா இவர் பொதுச் செயலாளர் சொல்லிக்கிறது தப்பு. ஆகவே இதுல சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னதோடு இல்லாம அதுக்கு பின்னால எல்லாமே பெண்டிங் இருக்கப்போ புதுசா கார்டு அடிச்சு வெளியில விடுறது, அந்த மெம்பர்ஷிப் கார்டை பழனிசாமி மாத்திரம் கையெழுத்து போட்டது, அதுக்கு முன்னால ஓபிஎஸ் சேர்ந்து கையெழுத்து போட்டு அண்ணனும் போட்டு ஒரு கார்டை ரிலீஸ் பண்ணது. ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நினைச்சு ஒன்னு பண்றது, ஆனா கேஸ் பெண்டிங் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தவறான செயல்களை செய்திருக்கிறார். ஆகவே அந்த முடிவு அத்தனையும் தவறானது. ஆகவே தவறானது நீங்க உத்தரவிடணும்னு சொல்லி இபிஎஸ் அதுல பார்ட்டி பண்ணி போடப்பட்ட வழக்கு. ஓபிஎஸ் இருக்கார் பார்ட்டியா, சொல்றேன், ஏபிஎஸ்க்கு எதிரான வழக்கு. அதுல ஓபிஎஸும் பார்ட்டியா இருக்கார். ஆனா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அதை விசாரித்த நீதிமன்றம் ரொம்ப தெளிவா நிலுவையில் சிவில் டிஸ்பியூட்ல நிலுவையில் அஸ் பர் தி சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் பெண்டிங்ல இருப்பதால் இந்த வழக்கை பொறுத்தவரை நடுவில் எடுத்திருக்க எந்த முடிவும் செல்லாது. சூரியமூர்த்தியை கட்சியினுடைய மெம்பர் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? செட்பேக் யாருக்குன்னு. இப்போ அதுல இருந்து யாரை எடுத்ததும் செல்லாதுன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் அடிக்கடி சொல்றாருல, இவர் உறுப்பினர் இல்லை, அவர் உறுப்பினர் இல்லை, அவர் உறுப்பினர் இல்லை, நான் தான் உறுப்பினர், நான் தான் எல்லாமும், நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் கூஜா அப்படின்னு சொல்லிக்கிறார்ல. அதுதான் தெளிவான ஒரு தீர்ப்பாக இன்றைய தினம். தட் இஸ் நோ எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் த பார்ட்டி. யாரை எக்ஸ்பெல் பண்றீங்களோ அவங்கள்ட்ட காரணம் கேட்கணும். டெமோக்ரஸி அதுதான் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் அதுதான் சொல்லுது, அதுதான் உயர் நீதிமன்றமும் சொல்லுது. அதையும் மீறி நீ மெம்பர் இல்லை, நீ மெம்பர் இல்லை, என்னவோ இவங்க அப்பா விட்டு சொத்துல நாங்க ஏதோ கேட்ட மாதிரி நீ வரக்கூடாது, எங்க அப்பா விட்டு சொத்துனா அது கரெக்ட். அப்பா விட்டு சொத்து நீங்க கொள்ளடிச்சு வச்சிருக்கிறதுல சொத்து, அதுல நான் கேட்டேன்னா தப்பு. கட்சியில என்ன மெம்பர் இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யார் சார்?